வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 124A ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள பின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 124A என்ன சொல்றாங்கன்னா, செடிஷன் பற்றி சொல்றாங்க. செடிஷனுங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசுக்கு எதிராக பகை மூட்டுதல், அரசுக்கு எதிரான ஒரு குற்றம் செய்வதற்கு தூண்டுதல், பகை மூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செடிஷன் அப்படிங்கிறது. செடிஷனுக்கான பனிஷ்மெண்ட் என்னங்கிறதும் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராகவோ மாநில அரசாங்கத்திற்கு எதிராகவோ ஒரு பகையை மூட்டுவது, அதாவது அவங்க அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இதை எதிர்த்து நீங்க ஒரு பகை மூட்டக்கூடிய உணர்வு ஏற்படுத்துவது, பகை மூட்டுவது, இது போன்ற செயல்கள் எல்லாமே குற்ற செயல் அப்படிங்கிறதான் செக்ஷன் 124A சொல்றாங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் சேர்த்து விதிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இதுல ஒரு 3 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். அதிருப்தி, டிஸ்அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பகை மூட்டுதலை, ஒரு துரோகத்தை, ஒரு பகை உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதான் முதல் விளக்கத்தில் சொல்றாங்க. செகண்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது இரண்டாவது விளக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பது, அது இல்லாம ஒரு நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவது இல்லாம நேர்மையா சட்டப்படியாக ஒரு போராட்டம் நிகழ்த்துவது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் குற்றமாகாது அப்படிங்கிறதா அந்த செகண்ட் எக்ஸாம்பிள சொல்றாங்க. ஒரு வெறுப்பையோ ஒரு அதிருப்தியோ கிளறாம சட்டப்படியாக அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி போராட்டம் நடத்துவது, சட்டத்துக்கு உட்பட்டு இந்த போராட்டங்கள் நடத்துவது எந்த விதத்திலையும் அது குற்றமாகாது, அது குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதான் செகண்ட் எக்ஸாம்பிள சொல்றாங்க. தேர்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை ஒரு பகையை உருவாக்கக்கூடிய அளவுக்கோ ஒரு தீய செயல் செய்யாம நீங்க ஒரு விளக்க உரையை ஏற்படுத்தி அந்த விளக்க உரையை சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த, சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விளக்க உரையை நீங்க தெரிவிச்சீங்கன்னா அதுவும் குற்றமாக ஆகாது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அதாவது ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு விளக்க உரை, அதாவது இவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி நீங்க தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு விளக்க உரையை சொல்லி ஒரு போராட்டம் நடத்தலாம், இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இதெல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு அமையணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறத தேர்ட் எக்ஸாம்பிள்ல சொல்றாங்க. தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பிளேலிஸ்ட்ல சாப்டர் வைஸா வீடியோஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கருத்துக்கள், அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த சேனல்ல வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக எங்களுக்கு வசதியா இருக்கும். நன்றி, வணக்கம்.